படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகள் வந்து ஒரு 5 பேர் மன்சூர் சாப்பிட்ருக்காங்க. அத கண்டிச்சு, அதாவது அண்ணனாக ஒரு பாசமிகு ஒருத்தரா வந்து ஒரு பொறுப்புணர்வோட வந்து சொல்லியிருக்காரு. கதை நல்லா இருந்துச்சுன்னா படம் வந்து வெற்றியடையும். ஸோ இதுக்காகலாம் நீங்க மன்சூர் சாப்பிட்டுட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க. இது பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து சொல்லியிருக்காரு சூர்யா அவர்கள். வணக்கம், நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். அப்படி என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேம்மா, அதாவது மாமன். ஸோ மாமன் படம் வெற்றி அடையணும் தான் இந்த வேண்டுதல். ஸோ மாமன் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ். அந்த படத்துக்கு வந்து இசை அமைச்சிருக்காரு ஏஷம் அப்துல் வஹப். அண்ட் இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்கா சூரி, ஐஸ்வர்யா லக்ஷ்மி அண்ட் ராஜ்கிரண், பாலசரவணன் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோடைய கதை, அதாவது மாமன் படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 10 வருஷம் கடந்து தவம் இருந்து அக்கா வந்து ஒரு பிள்ளைய பெற்று கொடுக்குறாங்க. ஸோ மாமன் வந்து பயங்கர பாசமாக, அதாவது சூரிய அவர்கள் பயங்கர பாசமாக குழந்தைய வந்து பார்த்து வளர்த்துக்கிறாரு. சூரி இல்லைன்னா அவன் இல்லை. ஸோ இதுக்கப்புறமா சூரி கல்யாணம் ஆகுது. இந்த ட்ராமா எப்படிலாம் வந்து இது பெரிய பிரச்சனையாக மாறுது, இதுலேருந்து எப்படி குடும்பமாக வந்து இதை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் படத்தோடைய ஒரு கதை. ஆக்சுவலாக படத்தோடைய ஸ்டார்டிங் இருந்து எண்டிங் வரையும் எனக்கு அவ்வளோ எமோஷ்னலாக பல இடங்களில் வந்து கனெக்ட் ஆச்சு. அதுவும் சூரிய அவர்கள் வந்து செம்மையாக வந்து அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை, அதாவது நமக்கு விடுதலையா வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாரு நான் எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்றத. மறுபடியும் ரொம்ப நம்ம வீட்டு பிள்ளையா ஒருத்தர் நம்ம அண்ணனா இப்படி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டா எப்படி அந்த எமோஷன்ஸ்லாம் இருக்குமோ அப்படி தான் வந்து ஒரு சீனும் வந்து பண்ணியிருந்தாரு. குட்டி பையனாக வரக்கூடியவரும் வந்து பயங்கரமாக வந்து கலக்கியிருந்தார். சூரிய அவர்களும் வந்து மாமாவாக செம்மையாக வந்து ஃபன் பண்ணியிருந்தார். அண்ட் தென் அது ஒரு பாச போராட்டமாக மாறும்பொழுதும் நல்லா இருந்துச்சு. இதில் முக்கியமான ஒரு ரோலில் வந்து பாபா பாஸ்கர் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. அதாவது அந்த குழந்தைக்கு அப்பாவா, அந்த குட்டி பையனுக்கு அப்பாவா வந்து வராரு. அவருடைய எமோஷன்ஸும் ரொம்ப கம்மியான டைமில் வந்தாலும் பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. அண்ட் அதே மாதிரி ரொம்ப 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 எமோஷ்னலாக, ஆக்சுவலாக ரீசன்ட் டைமில் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு கண்ணை கலங்க வைக்கிற பல சீன்ஸோட ஒரு கணவன் மனைவிக்கு தேவையான சில விஷயங்களோட படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், அது வந்து ஒரு பெரிய ஆக்டர் தான் பண்ணியிருக்காரு. ராஜ்கிரண் அவர்களுடைய கேரக்டர் தான் வருது. சிங்காரம் அண்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு லவ் போர்ஷன் மாதிரி கதைக்குள்ளேயே வரும். அந்த போர்ஷன் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. அதை தனியாக வச்சு பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய கப்புள்ஸுக்கு வந்து அது பயங்கரமாக வந்து பொருந்தும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்டோரி. அது ரொம்ப ஷார்ட் ஸ்டோரி தான் படத்துக்குள்ளே, பட் ரொம்ப கனெக்டபுளாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி நிறைய விஷயங்கள் வந்து படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து படம் இஸ் அ பீக். அதாவது ஸ்டோரி வைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பயங்கரமாக கனெக்ட் பண்ணிச்சு. ஒருவேளை இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கனெக்ட் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுவும் ஒரு தாய் மாமனுக்கு அக்காவுடைய பசங்க அப்படின்றது எவ்வளோ க்ளோஸ் அவங்களுடைய ஹார்ட்டுக்கு அப்படின்றது இன்னொரு பக்கம் அதை வந்து காமிச்சிருக்கு. ஸோ ஓவராலாக மாமன் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு கனெக்டபுளாக செம்மையான ஒரு மூவியாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. படத்துடைய மியூசிக்குமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தார். முக்கியமாக ஒரு சில சாங்ஸ், அன்பே அன்பகன் நினைக்கிறேன், எனக்கு சாங் அந்த பேர் வரல. ஸோ அந்த சாங்லாம் வந்து இதுக்கப்புறம் தாய்மாமனுக்கு வந்து பயங்கர ஒரு கனெக்டிவிட்டியாக, பயங்கர எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகாத ஒரு சாங்காக வந்து இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து சாங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் இப்போயே வந்து ஸ்னீக் பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட்டி போர்ஷன் மட்டும் பயங்கர பீக் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் மாமன் படமும் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஓவராலாக மாமன் படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக என்னுடைய வேர்டிக்ஸ் படி என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாமன் படத்தை போயிட்டு பாருங்கள். பயங்கர ஒரு எமோஷ்னலாக ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக வந்து ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கும். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அப்ளிகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, டாடா, பாய்.